விழிப்புணர்வு வணக்கம். மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர், இறைநிலை மருத்துவர் இமயவரம்பன். இன்றைக்கு மூளைக்கு சக்தி கொடுப்பது எப்படி என்பது குறித்து பார்க்கலாம். உடலுக்கு சக்தி கொடுக்க வேண்டுமானால் உணவு, உடற்பயிற்சியின் மூலமாக சக்தி கொடுக்க முடியும். மனதிற்கு சக்தி கொடுக்க வேண்டுமானால் மூச்சு பயிற்சியின் மூலமாக மனதிற்கு சக்தி கொடுக்கலாம். மூளைக்கு சக்தி கொடுப்பது என்றால் எப்படி கொடுக்கலாம் என்றால் உணவின் மூலமாக என்றால் ஓரிரு உணவுகள் மட்டுமே இருக்கிறது, ஒமேகா 3 சம்பந்தப்பட்ட உணவுகள். இதே நேரத்தில் பயிற்சியின் மூலமாக எப்படி கொடுக்கலாம் என்ற அரிய நுட்பத்தை இன்று பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சீனியர் பிளான் விட்டுட்டீங்க. இந்த ரெண்டு இதையும் அழுத்தி பிடிச்சிக்கணும். அழுத்தி பிடிச்சிட்டு மூச்சை நல்லா கண்களை மூடிட்டு மூச்சை நல்லா ஆழமாக எடுத்துக்கணும். இது மாதிரி 6 நிமிடம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது மூளை சக்தி பெறுவதை உணர்வீர்கள். இது போக பார்த்தீங்கன்னா பயிற்சி செய்யலாம். இந்த பயிற்சி எப்படின்னா கட்டவரில் மட்டும் கிளாக் வைஸில் சுற்றுறது, அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறது, அப்புறம் ஆட்காட்டி வரல கிளாக் வைஸில், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ், அப்புறம் நடுவர், இது போன்று ஒவ்வொரு விரலுக்கும் 21 முறை பயிற்சி செய்து கொண்டால் வந்தால் மூளை சக்தியுடையதாக மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற அரிய தகவலை பதிவிட்டு, இது போக ஒரு ஃபோக்கஸிங்கான சிந்தனை வேண்டும் என்றால் நம்முடைய டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான மலர் மருத்துவம் என்று சொல்லக்கூடியதில் வரக்கூடிய மலரோட எக்ஸ்ட்ராக்ட், வாட்டர் வைலட் அப்படிங்கிறத எடுப்பதன் மூலமாக பூரண சிந்தனைகளை பெற முடியும் என்ற அற்புதமான தகவலை பதிவிட்டு, என்னுடைய பர்சனல் சேனலை பார்க்க விரும்புபவர்கள் இமயவரம்பன்கிறதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அதே போன்று என்னுடைய பயிற்சி வகுப்புகள் குறித்த விவரங்கள் தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் kingofgem.com அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் பயிற்சி வகுப்புகள் குறித்த விவரங்கள் அதில் வருகிறது என்ற தகவலை பதிவிட்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாளை ஒரு அற்புத தகவலுடன் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.